வணக்கம். டைரக்டர், நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. கேமரா ஆன் பண்ணால் மூதாதையர்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் பணக்காரனாக வாழ்ந்து நிறையா தொழில் செஞ்சு தன்னோட சந்ததியினரையும் பணக்காரங்களாகவே மாற்றிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் எல்டர் பிரதர் டாம் ஹார்டி, யங்கர் பிரதர் தேவன். ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய சொந்த பிஸ்னஸையே மெயின்டைன் செய்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் தேவன் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டு பக்கமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அங்கே ஒரு பெண் தேவதை மாதிரி இருக்காங்க. ஹீரோ அந்த பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணு ஹீரோவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு ஹீரோவை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பயப்படுறாரு. இவ்வளோ தொலைவில், அதுவும் இந்த காட்டில், அதுவும் ஃபுல் மேக்கப்போட ஒரு பெண்ணா அப்படின்றது அவர் திகைப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் நெருங்கி போகிறாரு. அந்த பெண்ணு சகஜமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு கூட ஒரு பாதையில் போகிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அடுத்து ஹீரோ கண் விழிச்சு பார்க்குறாரு. அந்த பெண்ணு கூட தான் இருக்கிறாரு. சரி, ரொம்ப நேரமாக அங்கேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட வினாவுறாரு. அதுக்கப்புறம் காதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு செய்கிறாரு. அந்த இடம் 80s இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகமாக அருமையாக இருக்குது. அடுத்து நேரமும் நாட்களும் போகிறதே தெரியாத அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து அந்த இடம் ஒரு உலகம் அப்படின்றது ஹீரோ உணர்றாரு. அப்புறம் தன் காதல்கிட்ட சொல்கிறாரு. அடுத்து ஹீரோ எப்படிப்பட்ட புது உலகத்தில் வாழ்கிறாரு, அந்த பெண்ணு யார், அவர் திரும்ப இடத்துக்கு வந்தாரா அப்படிங்கிற மாதிரியான கதை. ஓகே, திரைக்கதையில் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனில் ஒருத்தர் சரியாக பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மூவி. ஓகே, டைரக்டர் நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேக்கும் அந்த டேக்குக்கு உண்டான கலர்ஸு, காஸ்டியூம்ஸு, டைலாக்ஸு, காஸ்மெட்டிக்ஸோட டிசைன்ஸாக இருக்கக்கூடிய மேக்கப்போட ஸ்ட்ரக்சரு, அடுத்து கேமரா ஆங்கிளு, எடிட்டிங்குன்னு ஏன்னா எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, அதனால் நீங்கள் என்னுடைய அசிஸ்டண்ட்டாகவும் நான் உங்களோட அசிஸ்டண்ட்டாகவும் இந்த மூவியில் செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு மூவி. ஓகே, உங்களுக்கு சரியான ஊதியம் வழங்கப்படும். ஓகே, மற்றபடி எல்லாமே நேரில் வாங்க, டிஸ்கஷன். நன்று. ஓகே, குட் ஜாப், பாய்.